அது வந்து ஹைதராபாத் நாட்கள்னு ஒன்று இருக்குது சார். அதுக்கு முன்னாடி அது என்னென்னா, நான் இங்கேருந்து ஹைதராபாத் அப்போ என்ன நடந்ததோ அதுதான் பெங்களூர் நாட்கள்லையும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த படம் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். நான் கிட்டத்தட்ட இதனுடைய ஒரு 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 க்ளோஸராக வந்து லைஃப்பில் வந்து பார்த்துட்டே இருக்கோம். நான் நிறைய கசின்ஸோடு வாழ்ந்துட்டு வேலூரில் ஒரு டவுனில் அப்படி இருந்துட்டு சென்னைக்கு வந்து படிச்சுட்டு திடீர்னு லைஃப் வந்து ஹைதராபாத் கூட்டு போகுது. ஒரு தெரியாத லாங்குவேஜ், தெரியாத இடத்துல அங்கே வந்து ஒரு தனி ஆளாக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வடிவமைச்சேன்றது ஒன்று இருக்குங்களா, கிட்டத்தட்ட அதுதான் நடக்குது. இல்லை பெங்களூரு, அது பெங்களூருன்றது ஒரு பழக்கத்தில் வந்து நிறைய நமக்கு இப்போ தெரிஞ்ச இது. ஸோ அது மூலமாக அது அப்படி தான் வச்சோம். வேறு மற்றபடி வெறும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கான விஷயம் எதுவும் இல்லை மாற்றுறதுக்கு. டெஃபினட்டாக என்னென்னா ஒரு ஒரு சந்தோஷமான ஃபீலிங் தான். என்னென்னா டைலாக்ஸ் எல்லாம் நான் வந்து தெலுங்கில் எழுதுவேன். செட்டு ஃபுல்லாக வந்து தெலுங்கில் இருக்கும். பட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து தமிழ் டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த செட்டில் ஃபுல்லாக வந்து உண்மையாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷம் கழித்து நிறைய தமிழ் வந்து நான் பேசுனதே வந்து இப்போ தான் செட்டில் வந்து நானே பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தால நான் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டே திடீர்னு தெலுங்குக்கு ஷிஃப்ட் ஆகி தெலுங்கு பேசிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து புரியாமல் பார்க்குறாங்க. ஸோ அப்புறம்லாம் நமக்கே வந்து பழக்கமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை வந்து நிறைய தமிழ் வந்து கேட்டதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செட்டில் தமிழ் டைலாக் வந்து சொல்லி கொடுத்து தமிழில் பேசி அப்படின்றது. ஸோ ரொம்ப சந்தோஷமான அனுபவம் சார். ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இவங்க பாவம் இந்த பொண்ணு வந்து பயங்கரமாக கலாட்டா பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க. அதுதான் ஸோ ஒருத்தர் விட மாட்டாங்க. அங்கே பயங்கர ஜாலியாக இருந்தது. என்னென்னா நிறைய பேர் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய அவங்களுக்குள்ள வந்து முதல்லையே வந்து அவங்க வந்து ஒரு நல்ல நட்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க. அது வந்து கேரக்டர்ஸ்குள்ளே வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகணும் அது. ஸோ அப்படின்றதுனால ஒரு நல்ல நட்பு இருந்தது அவங்களுக்குள்ள. ஷூட்டிங் ஸ்பாட்டு அந்த மாதிரி கலகலன்னு இருந்தது. ஸோ எங்களுக்கும் வந்து என்னென்னா எவ்ரிடே வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம், நானும் கோவன் பேசிகிட்டே இருப்போம். திடீர்னு இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தா ஆர்யா இருக்காரு, ஸ்ரீதேவியா இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நாங்கள் வந்து ராணாவோட ஷூட் பண்ணிகிட்ருப்போம். ஒரு ஷெடியூல் விட்டு ஒரு ஷெடியூல் பண்ணும்போதில்ல, வேறு ஆர்டிஸ்டோட பண்ணும்போதில்ல வேறு விதமான ஒரு வைப்ஸ் இருந்தது. எல்லோரும் அவங்கவுங்களுக்கான ஒரு எனர்ஜி வந்து எப்பயுமே செட்டில் வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்ல என்விரான்மெண்ட் அது. இல்லை அப்படி பண்ணணுன்னா நான் வந்து சொந்தமாக நான் என் கதையை எழுதுகிறேன். என் கதையை எழுதி கண்டிப்பாக வந்து அந்த படத்தை வந்து அங்கே போகணுன்னு தான் நினைப்பேன். வந்து இதை ரீமேக் பண்ணணுன்றது கிடையாது. நம்ம வந்து இப்போ என் படம் வந்து கிட்டத்தட்ட 7-8 லாங்குவேஜஸில் இங்கே வந்து இந்தியாவில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. மலாய் லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க மலேசியாவில். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய லாங்குவேஜஸ் போகும்போது என்னென்னா ஒரு நல்ல கண்டென்ட் வந்து இப்போ ரீமேக் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட், ப்ரூவ்டு கண்டென்ட், ஒரு புதுசான கண்டென்ட் இந்த லாங்குவேஜ்லேயும் நல்லாயிருக்கும். ஒரு காஸ்டிங் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் சித்தார் சமந்தா மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரும் நடிக்கிறதா இருந்தது. என்னென்னா நிறைய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இப்போ டேட்ஸ் வந்து நாங்கள் ஒரு டைமில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த டைமில் எல்லாருடைய காம்பினேஷன் எந்த மாதிரி செட் ஆகுதுன்றது தெரியாமல் இருந்தது. இப்போ சமந்தா பண்ணியிருக்காங்க. சமந்தா பண்ணாமல் போகலான்ற சூழ்நிலை கூட வந்தது நடுவில். அதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே வந்து அந்த சூழல் வந்து டேட்குள்ளே உட்கார்றாங்களான்றது தான் பெரிய இதாக இருந்தது. ஸோ அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. கொஸ்டினுக்கு வந்து அவங்க வந்து ஃபீல் ஆகுறாங்களாம் சொல்கிறாங்க. காண்டம் கேட்கறது தப்பா? காண்டம் என்ற வார்த்தையே தவறு அப்படின்னு சொல்றதே தவறு. யாருமே வந்து இப்படி ஏர்லாம் போகவே கூடாது, சும்மா பறக்கக்கூடாது. அவங்கள இருந்து அக்ரிமெண்ட் பண்ணி எடுத்திருக்கான்.